Good morning, student. I continue the lesson. Name of the lesson is Fiscal Economics. Actually, this is 9th lesson. Already I completed 2 videos from this class. Okay, my dear students. Now the topic is causes for the increase in government expenditure. We already discussed about the classification of public expenditure. There are more points we discussed about the classification of public expenditures. Now we are going to continue the lesson from this slide called causes for the increase in government expenditure. Dear student, you know very well, today the government have more responsibility comparatively in earlier stages. As per the development of the civilization and also improvement of the modern technologies increase the expenditures of the government. There are more causes that we are going to discuss one by one. The modern state is a welfare state, because there is a valid reason we used to say like this, that is, the modern state is a welfare state. Okay, my dear student, in a welfare state, the government has to perform several functions, namely, you know very well, my dear students, that is, the functions are social, economic, and political. Okay, so these activities are the causes for increasing public expenditure. These are the causes. These social causes, economic causes, and the political causes. Okay, are the responsible for the increase the causes for government expenditure. Okay, first one is the population growth. Dear student, you know very well, if the number of the population is increasing side by side, the demand for the persons also increasing, and the responsibility of the each individual is more and more. Accordingly, the population of India has increased from 36.1 crore in 1951 to 121 crores in 2011 census. What a drastic change. ஸோ லைக் தட் இந்த மாதிரி ஒரு மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்ட நாட்டில் அந்த மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் இருக்குது இல்லையா, அந்த தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிதாகும். யூனோ வெரி வெல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி கூட எடுத்துக்கோங்களேன். உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது பேரண்ட் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஸோ அந்தளவுக்கு இருக்காது இல்லைங்களா. பட் த பிகம் ஏ ஃபேமிலி, அதாவது சைல்டு வருது 1 by 1 அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு வரும், சைல்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய வரும். நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும், சைல்டோட அது க்ரோத் நல்லபடியாக கவனிச்சிக்கணும். அது பார்க்கும்போது ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி, ஐம் டாக்கிங் அபவுட் சிங்கிள் ஃபேமிலி. ஸோ அந்த சிங்கிள் ஃபேமிலியோட எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஓவரால் ஒரு கண்ட்ரியோடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த அரசாங்கத்துடைய கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக கண்டிப்பாக கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகிட்டு இருக்கும். த க்ரோத் இன் பாப்புலேஷன் requires huge investment in health and education, law and order. Of course, பார்த்தீங்க சொன்னால் இப்போ ஹெல்த் அப்படின்னா இப்போ எல்லாம் பப்ளிக் ஃப்ரீ ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக பார்த்து சொன்னால் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம ப்ரைமரி ஹெல்த் சென்டரோ இல்லை ஒரு இன்னொரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குள்ளே ஒரு அட்வான்ஸ்டு மெடிக்கல் சென்டரோ என்ன பண்ணணும், நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்களா அரசாங்கத்துக்கு, இல்லைங்களா. லைக் தட் எஜுகேஷன், இப்போ எஜுகேஷன் பார்த்திங்க சொன்னால் கவர்மெண்ட்டோட அந்த பாப்புலேஷன் டென்சிட்டிக்கோசரம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குள்ளே ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மிடில் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால்
நம்ம அப்போது அந்த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தி யங் பாப்புலேஷன்ஸ் சொல்லக்கூடிய அந்த யங் பாப்புலேஷன் ரெக்வயர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் அண்ட் யூத் சர்வீசஸ், எஸ்பெஷலி இப்போ ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யங் பாப்புலேஷன்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து நிறையா பண்ணணும், நிறைய நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் ரெடி பண்ணணும், அவங்களுக்கான சர்வீஸ். ஸோ யூத் சர்வீஸ் சொல்லக்கூடிய அவங்களுக்கு வேலைவாய்ப்பு, ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. Again, population requires expenditure on old age pension, health facilities and social security. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பார்த்தோம். செகண்ட் பாயிண்டில் வாட் ஆர் தி ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஜென்ரலாக என்னென்ன வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வரும்னு பார்த்தோம். அங்கே யங் பாப்புலேஷன்ஸ் நம்பர் ஆஃப் யங் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் ப்ளஸ் அந்த யூத் சர்வீஸ் பண்ண வேண்டியது அவசியம் கவர்மெண்ட் இருக்குது. அகெயின் ஒன்ஸ் பீப்புள் பிகம் ஓல்டு, மக்கள் வயதான மக்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்களை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபார் தேர் லைஃப் செக்யூரிட்டி, அவங்க லைஃப் செக்யூரிட்டிக்கோசரம் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கணும். இப்போ அவங்களுக்கு தேவையான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில விஷயங்களில் அவங்கள செக்யூரிட்டி, அவங்களுக்கு லைஃப் செக்யூரிட்டி கொடுத்ததுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்குது regarding what population growth. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அஃப்கோர்ஸ் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த்ரிட்டனிங் அப்படின்னு பார்க்கணுன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் நிறைய பார்த்துருக்கலாம். இன்றைக்கி ரீசெண்டாகவே நம்ம பார்டர் கடந்து நமக்கு நிறைய த்ரிட்டனிங் வந்துட்டுருக்கு, நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போது சைனா சைட்லேருந்து சரி, பாகிஸ்தான் சைட்லேருந்து சரி. அப்போது டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அப்போது ப்ரொடெக்டிங் பீப்புள் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வெளிநாட்டு அச்சுறுத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு தேவையான டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா, பாதுகாப்பு சம்மந்தமான செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கு இன்றைக்கி. ஸோ இது நம்ம ஏன் நம்ம ஸ்பெஷல் கேஸ் எடுத்து பேசுகிறேன்னு சொன்னால், நவ் வி ஆர் இன் தி வாட் மெக்கானிக்கல் ஸ்டேஜ், அதாவது ரொம்ப வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு எல்லாமே நவீனமயமான ஒரு இயந்திரமயமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. இப்படி பார்க்கும்போது த எக்ஸ்பெண்டிச்சர் வி நீட் டு ஸ்பெண்ட் மோர் ஃபார் ப்ரொடெக்டிங் த பீப்புள்ஸ். அது எக்ஸ்பெண்டிச்சர் இந்த பண்ணக்கூடிய அந்த வெப்பன்ஸ் இருக்குல்ல, அந்த வெப்பன்ஸ் நம்ம தான் ஹை எக்யூப்டு வெப்பன்ஸை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். The defense expenditure has been increasing tremendously due to the modernization of defense equipment. இப்போ ரொம்ப அதிகமான ஒரு நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வெப்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மாடர்னைசேஷன் ஆகிடுது. ஸோ அந்த காலத்தில் யூட்டிலைஸ் பண்ண அந்த பேரல் கன் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி இப்போது நல்ல ஃபெசிலிட்டி ஆன கன்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் அதோடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ கூட நம்ம ரெபெல் போர் விமானம் நம்ம வாங்கலாம், பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம இந்திய நாட்டு பாதுகாப்புக்கோசரம். ஸோ இந்த மாதிரினா நவீனமயமான ஒரு வெப்பன்ஸை வாங்க வேண்டியது இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இயர் பை இயர் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆக வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ்க்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த பிளானிங் பீரியடில் ஒவ்வொரு பிளானிங் பீரியட் இந்தியா வந்து நிறைய பணங்களை வந்து நம்ம வந்து நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் சப்சிடிஸ். அஃப்கோர்ஸ் இது ஒரு வகையான ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சப்சிடிஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதோ மானிய விலை, தமிழில் ஒரு மானிய விலைன்னு சொல்லுவாங்க. அதாவது குறைந்த விலையில் ஆஃப் ரேட்டில் கொடுக்குறதுன்ற விஷயம் இருக்குது. அந்த ஆஃப் ரேட்டுன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஏதோ மக்களுக்கு ஏதோ பெனிஃபிட் போய் பெனிஃபிட்டு தான் இருந்தாலும் கூட, ஸோ இருந்தாலும் நாட்டோட வளர்ச்சிக்கு இந்த சப்சிடி ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ டேக்ஸ் ஒன்று விஷயமும் சப்சிடி ஒன்று விஷயமும் பார்த்துருப்போம். டேக்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இட் கலெக்ட் த இன்கம் ஃப்ரம் த பீப்புள். ஓகே, அப்போனா மக்களோட பணத்தை வந்து குறைச்சிரும் டேக்ஸ். ஸோ இது சப்சிடின்னு சொன்னால் தட் இஸ் என்கரேஜ் த பீப்புள் டு கண்டினியூ த ப்ராடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் கையில் அதிகமாக பணம் போய் சேர்றதுக்கு சப்சிடி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ சப்சிடி என்பது மக்களை ஊக்கப்படுத்தக்கூடிய, மக்களை வந்து அந்த நல்ல வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் சப்சிடி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். The government of India has been providing subsidies on a number of items such as, அதான் நம்ம இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சப்சிடி கொடுத்துட்ருக்கு. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுட் சப்சிடி, ஃபெர்டிலைசர், நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி செக்டார், லீடிங் எக்ஸ்போர்ட், எஜுகேஷன் எக்ஸட்ரா. பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க. இதான் நம்ம ஃபுட்ஸ் சப்சிடி பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இது அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி விஷயங்கள், இப்போ ரேஷனில் கொடுக்குற அந்த ஃபுட் கிராப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரைஸ் போன்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கு கொடுக்குற விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஃபெர்டிலைசர் பார்க்கும்போது அது ஃபெர்டிலைசர் சப்சிடி கொடுக்கும்போது தட் இஸ் ஹெல்பிங்
த அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அஃப்கோர்ஸ் ஏன்னா அவங்க ஃபெர்டிலைசர் எல்லாம் ஹை ரேட்டு கொடுத்து வாங்கி தேர் ஆர் ஃபீல் எக்கனாமிக் சரிங்களா. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொடக்ஷன் செக்டர் இருக்காங்க இல்லையா, அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து மேபி அவங்களுக்கு வந்து அவங்க லோன் வாங்குறாங்க இல்லையா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்கும்போது தே ஃபர்தர் பூஸ்ட் டு கண்டினியூ தேர் இன்வெஸ்ட்மெண்ட். தட் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணும்போது தட் வில் ஜென்ரேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக வரும்போது இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ எக்கனாமிக்கில் ஒரு சர்க்குலேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம்னா சப்சிடி என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்னால் எக்ஸ்போர்ட்னா டு ஏர்ன் ஃபாரின் கரன்சி. இப்போ ஃபாரின் கரன்சி நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கோசரம் இந்த எக்ஸ்போர்ட் நம்ம என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்போர்ட் அந்த ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் சப்சிடி நம்ம கொடுக்கும்போது தே கண்டினியூ த ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எஜுகேஷனில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து கிராமப்புறம் இளைஞர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் சப்சிடி ரேட் கொடுக்கும்போது தே கேன் ஏபிள் டு இம்ப்ரூவ் தேர் ஸ்டேட்டஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த குட் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இது ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட் சோஷியல் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கும் இந்த சப்சிடிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் சப்சிடிஸ் என்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதோ அது எக்ஸ்பெண்டிச்சர் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டாக மீனிங் இல்லை. பட் இதோட யூஸ்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் சொல்லலாம் அந்த சப்சிடி வந்து ஓகேங்களா. ஓகே மெடிசன். நெக்ஸ்ட்டு டெப்ட் சர்வீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிடுவாங்க. கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூ வந்து ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு ஓகேங்களா. கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் அந்த ரெவன்யூ வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில் ஃபார் டு மீட் த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அரசாங்கத்துக்கு வரவும் பட் அரசாங்கம் செய்கிற செலவும் சமமாக இருக்குதானா கிடையாது. கண்டிப்பாக அரசாங்கத்தோட செலவுன்னு பார்க்கும்போது வர விட அதிகமாக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ எப்படி அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இப்படி ஒரு ஹெட்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் டெப்ட் சர்வீஸ் சொல்லிட்டு த கவர்மெண்ட் ஹாஸ் பின் பாரோவிங் heavily both from the internal and external sources. As a result, the government has to make a huge amount of repayment towards the debt service. So government உடைய அந்த ரீபேமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வாங்கின கடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது. இதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் தட் இஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அஃப்கோர்ஸ் மக்கள் தொகை பெருக்கம் வந்துட்டுருக்கு. ஸோ டெவலப்மெண்ட்டுன்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக அரசாங்கத்துடைய ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ப்ராசஸ் ஓகேங்களா. பார்க்கும்போது த கவர்மெண்ட் has been undertaking various development projects such as irrigation, iron and steel industries, heavy machinery industries, power plant and telecommunications etc. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இரிகேஷன்ஸ். கவர்மெண்ட் வந்து இரிகேஷன்ஸோடைய அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இரிகேஷன் சொன்னால் தட் இஸ் வாட்டர் சப்ளை ஃபார் அக்ரிகல்ச்சர் க்ரோத் இல்லையா. அப்போ அது அக்ரிகல்ச்சருக்கு ப்ராப்பர் இரிகேஷன் இல்லைன்னு சொன்னால் வாட் நத்திங் வில் ஹேப்பன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரென்தனிங் அண்டு மேக் அஷூரன்ஸ் ஆஃப் தி இரிகேஷன்ஸ் ஸ்டடி சப்ளை ஆஃப் த வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டடி க்ரோத் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ். தட்ஸ் வை ஸோ அந்த இரிகேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கவர்மெண்ட் அது நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடிய ஐரன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸோ திஸ் இஸ் ஹெல்பிங் ஃபார் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு கேபிட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனால ஸோ த கவர்மெண்ட் ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு இன்வெஸ்ட் மோர் ஆன் ஐரன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் த ஹெவி மிஷனரிஸ் அண்ட் பவர் பிளான்ட்ஸ், telecommunications. These are the important project that is development project. The government needed to spend more money. So the development project involves huge investment. Okay. Next, urbanization. அது டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்கிற ஒரு நாடு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியா போன்ற நாடுகளில் அர்பனைசேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த அர்பனைசேஷன் பார்க்கும்போது ஸோ அது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் தொகை அளவு அதிகமாகின்ற போது அந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அர்பனைசேஷனை பண்ணுறாங்க. அர்பனைசேஷன் பண்ணும்போது ஸோ அதற்கான ஃபுல்ஃபில் இருக்குது. ஒரு அர்பன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணுன்றதை ஃபுல்ஃபில் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நாளுக்கு நாள் கவர்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. There has been an increase in urbanization
and the urban population has increased to about 43%. There are more than 54 cities above 1 million populations. The increase in urbanization requires heavy expenditure on law and order, education and civic communities. ஸோ ஒரு அர்பன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராமத்துக்கும் ஒரு நகரப்பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கும்போது ஒரு கிராமம்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பாப்புலேஷன் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய கவர்மெண்ட் அந்த சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூலோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் எஜுகேஷன் ப்ரைமரி எஜுகேஷன்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இந்த மாதிரி வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் தான் இருக்குது. அது ஏன்னா அந்த மக்கள் தொகைக்கு அது போதுமான விஷயம். பட் இன்கேஸ் அர்பனைசேஷன் பார்க்கும்போது மோர் தென் 1 மில்லியன், அதாவது நிறைய மக்கள் வசிக்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த ப்ரைமரி லெவலில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் ப்ராசஸை வந்து மே நாட் சூட்டபிள். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா the government to have the responsibility to increase the facilities for the government favor. இல்லைங்களா? அப்போ அந்த மக்களுடைய ஃபேவருக்கு அந்த கவர்மெண்ட் செய்யக்கூடிய செலவுகள் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். அஃப்கோர்ஸ் லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மக்கள் தொகை பிறகு மக்களுடைய அந்த தேவைகள் அதிகமாக சைட் பை சைடு நம்ம அன்வாய்டபிள் சொல்லக்கூடிய அந்த குற்றங்களை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். ஸோ அதனால் இந்த லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து மிக முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக கவர்மெண்ட்டுக்கு இருந்துகிட்ருக்கு. இல்லை அந்த லா அண்ட் ஆர்டர் டு மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர். நிறைய போலீஸ் நம்பர் ஆஃப் த போலீஸ் பீப்புள்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன்ஸ், அப்புறம் அவங்களுக்கான வெஹிக்கிள்ஸ், அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைன். நெக்ஸ்ட் எஜுகேஷன் வந்து லெவல் ஆஃப் எஜுகேஷன் பற்றி பேசணும் நம்ம. இப்போ செகண்டரி லெவலில் காலேஜஸ் சொல்லக்கூடிய அட்வான்ஸ் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், அது மாதிரி சொல்லக்கூடிய இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நம்ம வந்து ஏற்படுத்த வேண்டிய அவசியம் வந்து அரசாங்கத்துக்கு இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து அர்பனைசேஷன் டெவலப்பாக ஸோ இதனுடைய அந்த எக்ஸ்பெண்டிச்சருடைய டைமென்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சிவிக் அம்யூனிட்டி சொல்லக்கூடிய பொதுவாக மக்களுக்கு பயன்படக்கூடிய மற்ற ரோடு இருக்கணும், நல்ல ஒரு பவர் சப்ளை இருக்கணும், இல்லை மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கணும், சப்ளை ஆஃப் த வாட்டர் கரெக்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸ்ஃபுல் ஆஃப் தி ஏரியாஸ், அப்புறம் சானிடேஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸு, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அங்கே கவர்மெண்ட்னு சொன்னால். இல்லைங்களா? ஸோ ட்ரிங்கிங் வாட்டர், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், அஃப்கோர்ஸ் அப்படி தான் சொல்லணும், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அரசாங்கத்துக்கான செலவுகள் நிறையா இருக்குது ஒரு நகரம் அப்படின்னு வரும்போது. இல்லைங்களா? டிரான்ஸ்போர்ட், எஸ்பெஷலி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயமாக டிரான்ஸ்போர்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க சொன்னால் ஸோ இந்த ஹெட்டிங்னால எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிட்டு இருக்குது. காரணம் அர்பனைசேஷன். இப்போ நம்பர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அர்பன் ஏரியாஸ் அர்பனைசேஷன் அதிகமாகிற பொழுது கண்டிப்பாக எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகிட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட், ஸோ பிகாஸ் ஆஃப் த தியாலி யூ மே ஹேவ் த சவுண்ட், அப்போ இந்த கிராக்கர் சவுண்ட் கேட்டுன்னு இருக்கும். சாரி, அதை அவாய்ட் பண்ண முடியல. நியர்பை ஏரியாவில் வந்து கிராக்கர் பீப்புள் என்ஜாயிங் வித் த கிராக்கர்ஸ். ஸோ அதனால் வந்து யூ லிசன் த லெசன் ஒன்லி ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலேஷன், தொழில்மயமாக்குதல், தொழிற்சாலை அதிகம் பெருகுது. அஃப்கோர்ஸ் பாப்புலேஷன் க்ரோத் அப்படி தான் பேசிட்டு இருக்கணும். அர்பனைசேஷன்னாலே பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால என்னது அர்பனைசேஷன் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆகிடும். ஏன்னா மக்கள் தொகை பெருக மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு கொடுக்கும். இப்போ வேலைவாய்ப்பு கொடுக்குன்ற பட்சத்தில் கவர்மெண்ட்டால் அத்தனை பேருக்கும் அவ்வளோ வேலை கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக கவர்மெண்ட் செக்டரில் அத்தனை பேருக்கும் அவ்வளோ வேலை கொடுக்க முடியாது. பட் ப்ரைமரி செக்டர்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்லையும் ஸோ நோ யூஸ். அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் இஸ் ஆல்சோ நாட் ஏபிள் டு அப்சார்ப் ஆல் தி சர்ப்ளஸ் லேபர்ஸ். இல்லை? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தொழில்மயமாக்குங்கிற அந்த விஷயம், தொழிற்சாலைகளை பெருக்கி வந்தது டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் மாடர்ன் கவர்மெண்ட் எஸ்பெஷலி. பிகாஸ் த டாபிக்கல் ஸ்டார்டட் வித் த மாடர்ன் வெல்ஃபேர் ஸ்டேட். ஓகேங்களா? இப்போ மாடர்ன் ஸ்டேட்னாலே அது வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லுவோம். வெல்ஃபேர் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது மக்களுக்கு தேவையான மேபி அத்தனை விஷயங்களும் கொடுத்தோணும். ஓகேங்களா? ஸோ செட்டிங் அப் ஆஃப் பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இன்வால்வ்ஸ் a huge capital and a long gestation periods அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஏற்படுத்தணும். இப்போ கேபிட்டல் அண்ட் லாங் ஜெஸ்டேஷன் பீரியட் வர்றதுக்கு ஆக்சுவலாக அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இட் இஸ் த கவர்மெண்ட் விச் ஸ்டார்ட் சச் இண்டஸ்ட்ரீஸ் இன் எ பிளான்டு எக்கனாமி. இல்லை, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்துச்சுன்னா இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்டு எக்கனாமி இருக்குது. பட் இந்த கேஸ் ஆஃப் அண்டர் டெவலப்டு எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தே நீட் ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், பவர், ஃபியூவல் எக்ஸட்ரா நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில்மயமாக்குதல்ன்ற விஷயம் வந்து இப்போ நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருந்தால் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கணும். ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். மார்க்கெட் ஃபார் ரா மெட்டீரியல் அஸ் வெல் அஸ் தி ஃபினிஷ்டு குட்ஸ். ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டுக்கு போனால் அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியலும் கிடைக்கணும். அதே நேரத்தில் அந்த இண்டஸ்ட்ரியில் உற்பத்தி பண்ணி வெளியே அவுட்புட்டுக்கான தட் இஸ் டிமாண்ட் அங்கே இருக்கணும். இல்லை அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ் மார்க்கெட் இருக்கணும். ஸோ ஸ்டடி சப்ளை ஆஃப் பவர் கண்டிப்பாக பவர் சப்ளை இல்லைன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ன்றது அண்டர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபியூவல். அஃப்கோர்ஸ் இந்த ஃபியூவல்ன்றது அதோட காஸ்ட்டும் அதோட காஸ்ட் பார்த்திங்க சொன்னால் ஃபியூவலும் அதோட காஸ்ட்டும் கண்டிப்பாக அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெவலப்மெண்ட்டில் அதை பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது அதை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதை கால்குலேட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம கால்குலேட் பண்ணும்போது அது ப்ரைஸில் அது பாதிக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ஃபியூவலுடைய அது சப்ளை ப்ரைஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்க சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபியூவல் எடுத்துக்கோங்களேன். பெட்ரோல் தமிழ்நாட்டில் பார்த்திங்க சொன்னால் அஃப்கோர்ஸ் ஒரே நாட்டில் தமிழ்நாட்டில் பர் லிட்டர் பெட்ரோலுக்கு வேறு ரேட்டும், பாண்டிச்சேரி ரீஜனில் பர் லிட்டர் பெட்ரோலுக்கு வேறு காஸ்ட்டுங்கிறது பார்க்க முடியுது உங்களால். ஸோ அதனால் ஏன் அந்த மாதிரி ஒரே ஃபியூவலுக்கு இந்த மாதிரி வேரியேஷன் இருக்குதுன்னா சப்சிடின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தை. இந்த சப்சிடி என்டர்டெயின் பண்ணுறது காரணம் பார்த்திங்க சொன்னால் டு என்கரேஜ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் சச் ஏரியாஸ். எஸ்பெஷலி பாண்டிச்சேரியில் பார்த்து சொன்னால் இங்கே டேக்ஸ் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு இருக்குது. அதனால் அவங்க வந்து தட் வில் என்கரேஜ் த பீப்புள் டு ஆக்சுவலி ஸ்டார்ட் தேர் இண்டஸ்ட்ரி இன் பாண்டிச்சேரி. அது நிறைய இண்டஸ்ட்ரி பாண்டிச்சேரி ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாக்கு. ஓகேங்களா? வெச் ஸோ இன்க்ரீஸ் இன் கிராண்ட் இன் எய்டு டு ஸ்டேட் and union territories. There has been tremendous increase in grant in aid to state and union territories to meet natural disaster. பார்த்தீங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு பார்த்துச்சுன்னா ஒரு எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம் இல்லை. இப்போ வந்து 8th கேட்டகரியில் படிக்கிற அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துச்சுன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட். இப்போ பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிடுது. அஃப்கோர்ஸ் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தி சுனாமி அண்ட் காஷ்மீர் எர்த்குவாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம். அப்புறம் குஜராத்தில் வந்து எர்த்குவாக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நம்ம வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட டிசாஸ்டர் அது விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணால் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் ஆகிடுது. ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஃப்ளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லையும் ஃப்ளட்டுன்றது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக இருக்குது. ஸோ ஆஃப்டர் த ஃப்ளட் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், ரிகாபிலேஷன் ஆக்டிவிட்டீஸுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவங்கள்ட்ட செல்ஃபாக தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைனான்ஸ் ஃபார் தேர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அப்போ வாங்கும்போது தே நீடு ஹெல்ப் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட்லேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸு அதோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பாப்புலேஷன்ஸ் அதில் இப்போ நிறைய பீப்புள் அதில் அஃபெக்ட் ஆனாங்க. கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலாக இதை வச்சோம். இந்த அன்எக்ஸ்பெக்டடு ஆர் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் இது. பட் இதுக்கான சஃபிஷியன்ட் ஃபண்டு வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காது. ஓகேங்களா? அந்த நேரத்தில் வந்து இந்த யூனியன் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து கொடுத்து போகணும். அதான் கிராண்ட் இன் எய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏன் இந்த கிராண்ட் இன் எய்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ சென்ட்ரல் டு ஸ்டேட்டுக்கு நிறைய ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். பட் சில ஃபண்டு வந்து ரீஃபண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். பட் கிராண்ட் இன் எய்டுன்னு பார்க்கும்போது அதை நம்ம ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் கிராண்ட் இன் எய்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கிராண்ட் இன் எய்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் நம்ம உள்நாட்டுக்குள்ளே கூட நடக்கலாம். சப்போஸ் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கூட நமக்கு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி டைமில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேருந்து நிறைய வந்து கிராண்ட் இன் எய்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ நம்ம வந்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்தமாரி வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு இல்லைங்களா, அந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த டிசாஸ்டர் டைமில் உதவி பண்ணக்கூடிய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், சோஷியல் வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு கிராண்டிங் எய்ட் கொடுத்து ஸோ மேக் த கவர்மெண்ட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்திங்க தீஸ் ஆர் தி வாட் காசஸ் ஆஃப் தி இன்க்ரீஸ் த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இப்போதைக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படி பார்க்கும்போது
நம்ம இந்த ஷார்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ யூனோ வெரி வெல், நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போது டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டிரான்ஸ்போர்ட்லேயே எடுத்துக்கங்க. டிரான்ஸ்போர்ட்லேயே பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்பர் ஆஃப் அந்த மாடிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ எஜுகேஷன் லைக் தட். ஸோ ஹெல்த் சர்வீஸ் பார்த்திங்க, ஹெல்த்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சிம்பிளாக வந்து இன்றைக்கி பைபாஸ் பண்ணணும், ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பரன்ஸ் பண்ணணும், இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சருடைய மோடு இன்க்ரீஸ் ஆகிட்டு, டிசீஸோடைய அந்த மக்களுடைய அந்த இல்னஸ் சொல்லக்கூடிய அந்த டிசீஸோடைய நேச்சர் வந்து மல்டிபிள் ஆகிட்டு இருக்கனால ஸோ எக்ஸ்பெண்டிச்சரும் அதுக்கான அட்வான்ஸ் மெடிசின்ஸ் தேவைப்படுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் எஜுகேஷன் எடுத்துனாலும் கூட எஜுகேஷன் வந்து பார்த்தோன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற எஜுகேஷன் வந்து ரொம்ப மாடர்னைசேஷனாக இருக்குது. அதுக்கான மெட்டீரியல்ஸு, அதுக்கான வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட்டோடைய அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய நமக்கு தேவைப்படுறதுனால கண்டிப்பாக இந்த டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த சேம் இல்லையா, ஏற்கனவே பண்ணதை விட இதே லா அண்ட் ஆர்டர் இருக்கட்டும், ப்ளஸ்ஸு சோஷியல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் சொல்லக்கூடிய எஜுகேஷன், ஹெல்த்து, ட்ரிங்கிங் வாட்டர், இந்த சில விஷயங்களில் செலவு பண்ணுறதுக்கு இப்போ நம்ம செலவு பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு மெயினாக என்ன சொல்லணும்னு சொன்னால் பாப்புலேஷன் இன்க்ரீஸிங், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக எக்ஸ்பெண்டிச்சரும் அந்த இன்க்ரீஸ் ஆகி சொல்லலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், வித் தட் I stop the lecture for this video because this slide containing 8 point, very important point. So my dear student, I continue the lesson from the next video. Have a nice day. Be safe, please.